கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோட இருப்பவர் அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னால நம்ம இப்ப இருக்க இடம் குமாரபாளையம். நம்மோடு முன்னாள் அமைச்சர், குமாரபாளையம் தொகுதியோட வேட்பாளர் திரு தங்கமணி அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் சார். களம் என்ன மாதிரி இருக்கு குமாரபாளையம்? குமரபாளையம் மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவே அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று களம் மிக சிறப்பாக இருக்கின்றது. பொதுவா இருமுனை போட்டி இருக்கும், இல்ல மும்முனை போட்டி இருக்கும். இந்த முறை புதியதாக தாவேகா வரவு இருக்கு, 4 முனை போட்டியா களம் இருக்கு. அதன் பிறகும் அதிமுகவுக்கு சாதகமாக தான் களம் இருக்கா? எத்தனை முறை போட்டி வந்தாலும் அதிமுக தான் சாதகமாக இருக்கின்றது. திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றுதான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு காலமாக அனைத்தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மீண்டும் அதிமுக வந்தால்தான், அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் தமிழகத்திற்கு எதிர்காலம் என்று நினைத்து செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடை பார்க்கின்ற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி தமிழ் அமையும் என்ற மாற்று கருத்தே கிடையாது. அண்மை காலமாக நீங்கள் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் பெருவாரியான கருத்து கணிப்புகள் சொல்கிறது எல்லாமே திமுக வெற்றி பெறும் அப்படின்றது. அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2ஆவது இடத்தை தாண்டி 2ஆவது இடத்துல தாவேகா, 3ஆவது இடத்துல அதிமுக நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு என்பது மக்கள் ரொம்ப விவரமானவர்கள். வந்து கேட்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள், வாக்களிக்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் 3ஆம் இடம் என்று கருத்து கணிப்பு வருவதெல்லாம் கருத்து திணிப்பு தானே ஒழிய இது கருத்து கணிப்பு கிடையாது. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இப்போ அண்மையில் இப்போ சாத்தான் முன்னேற்றம் வந்து சாத்தான்குளமோட அந்த வழக்கோட தீர்ப்பு வந்தது. சாத்தான்குளம் விவகாரமாக இருக்கட்டும், இதற்கு முன்பு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஒரு அக்ரெசிவான வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ மடப்புறம் இன்சிடென்ட், அஜித் கொலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் அதிமுக எந்த அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? 2016, 21 திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டதை விட அண்ணன் எடப்பாடியார் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதனால தான் மக்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் மக்கள் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்தவரை நாங்கள் நியாயமாக நடந்தோம். தவறு நடந்தால் தண்டனையை அனுபவிக்கிட்டு என்று தான் நாங்கள் தான், அண்ணன் எடப்பாடியார் தான் அதுக்கு சிபிஐக்கு பரிந்துரைத்தார் என்று தண்டனை கிடைத்திருக்குது. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தானே வேண்டும். பாஜக உங்க கூட்டணியில் இருக்க பாஜக, அது உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பலவீனமாக? அதை வச்சு எதிர்கட்சிகள் இப்போ தொடர்ச்சியா திமுக என்ன சொல்றாங்கன்னா, போட்டி வந்து என்டிஏக்கும் தமிழ்நாடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக அதிமுகவை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து திசை ஏற்படுது. எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் பயம். அவர் இப்போ நடப்பது தேர்தல் தமிழ்நாட்டில், அதை விட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் என்பது சிறுபான்மை வாக்களை தக்க வைப்பதற்காக பிஜேபி என்பது நாங்கள் ஒருவர் தான், மற்றவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லி மக்களை திசை தருவதற்காக செய்கின்றார்கள். இது நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான். அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று தான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கொஞ்சம் வெளியில் போய் ஒரு இன்னொரு கேள்வி கூட, இப்போ அண்மையில் நேற்று வந்து மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜக, காங்கிரஸ் ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். நான் பேப்பர் பார்க்கல. உண்மையாலுமே நீங்க சொல்லி தான் அந்த செய்தி எனக்கு தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை படிச்சு இல்ல, அங்க இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அவங்க வசதிக்கு ஏத்தாப்புல அங்க இருக்க ஆட்களும் இங்க இருக்க ஆட்களை அங்க அனுப்புறதுமாக செயல்படுறாங்க. இவங்க பிஜேபியோட ஒரு அப்சர்வர் சொல்றாங்களா, எப்படி சொல்றாங்க? மம்தா பானர்ஜியவே சொல்றாங்க. இல்ல நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து மேற்கு வங்கத்துக்கு ஆமா, இங்க இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அபிஷியல்ஸ மானிட்டரிங் ஆபீசராகவும் அப்சர்வர்ஸராகவும் போறாங்கன்னு சொல்றாங்க. அது முழுக்க தேர்தல் கமிஷன் செய்கின்ற பணி. இது வந்து பிஜேபி மேல எப்படி குறை சொல்ல முடியும்? இந்தியா அலையன்ஸ்ல ஒன்னா இருந்தவங்க சக கூட்டாளியாக இருக்க திமுகவையே அவங்க வெளிப்படையா விமர்சனம் பண்றாங்க. பிஜேபியோட அலையன்ஸ்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியிலுமே எந்த ஒற்றுமையும் கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. இது இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உறுதியாக அனைவரும் ஒரே கருத்தோடு, ஒத்த கருத்தோடு எங்களுக்கு எதிரி திமுக தான் என்பதை மக்களும் நினைக்கின்றார்கள், நாங்களும் நினைக்கின்றோம். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் தான் வருவார். அதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.